பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்போ. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்லைசஸ் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை ப்ளஸ் ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட குட்டி குட்டியாக நறுக்கின ஆனியன் ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்ஸ் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தக்காளியும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்ஸ் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸில் நான் இன்றைக்கி கரம் மசாலா, சில்லி பவுடர், மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இது கூட லைட்டாக உப்பு ப்ளஸ் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த மசாலா கொதிக்கிற டைமில் துருவன தேங்காய் ப்ளஸ் கசகசா ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ண கசகசா ப்ளஸ் தேங்காய் இது கூட ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். ஒன்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக சுகர் ப்ளஸ் சீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூட குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக கஸ்தூரி மெத்தி ப்ளஸ் கொத்தமல்லி தலை ஆட் பண்ணால் ஒரு டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் கற்றுக்க என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.